نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم إن هذا القرآن مأدبة الله فتعلموا من مأدبته ما استطعتم صدق رسول الله صلى الله عليه وسلم. ஊன்றுகோல் ஏதுமின்றி வானம் ஒன்று அமைத்து தடைகள் ஏதுமின்றி பெருங்கடல் பல விரித்து தன்னாட்சி செய்கின்ற வல்லோனே யா அல்லாஹ், உன் திருப்பெயரை கொண்டும் மடையர்களாக இருந்த மக்கா வாசிகளை மனிதர்களாக மாற்றிய மக்கத்து கோமான் மதினத்து சீமானியின் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அந்நவர்களின் அடிச்சுவடுகளை தழுவாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களினும் தாபியானிகள் தபா தாபியானிகள் நாதாக்கள் ஷஹதாக்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொண்டாம் என்று நிலவட்டுமாக. குர்ஆனிலே நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அதிலே உள்ளடங்கி இருக்கின்றன. எனவே அவற்றை எல்லாம் நான் ஆய்வு செய்து அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பற்றி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன மஅதபத்துல்லாஹி ஃபதஅல்லமு மின் மஅதபத்திஹி மஸ்ததஅதும். நிச்சயமாக இந்த குர்ஆன் ஆகிறது அல்லாஹ்வுடைய விருந்தாக இருக்கிறது. அந்த விருந்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதில் எடுக்க பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக அதன் அடிப்படையிலே முதலாவதாக பெரும் வெடிப்பு, பிக் பேங். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் என்பது நிலையானது, அதற்கு தொடக்கம் என்று ஒன்றும் கிடையாது என பல ஆய்வாளர்களாலும் பல நபர்களாலும் நம்பப்பட்டு வந்தது. இதனை இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு வெடிப்பாலையை உருவான என்ற செய்தியை ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செய்து கண்டறிந்தார்கள். இதனை குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே அழகாக கூறிவிட்டது. அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்ல கானதா ரக்தன் ஃபஃபதக்னாஹுமா. நிராகரிப்பவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள் பூமி அவை ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததென, பிறகு அவற்றை நாம் தனித்தனியாக பிளந்தோம் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகிறான். இந்த வசனத்தை அல்லாஹு தாலா குறிப்பாக நிராகரிப்பவர்களை பார்த்து அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான். இரண்டாவதாக வாழ்வின் தொடக்கம். இந்த தண்ணீர் என்பது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தன்னுடைய அன்றாட வாழ்விலே ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருளாகத்தான் இருந்து வருகிறது. ஆனால் இதனை குர்ஆன் வேற மாதிரியாக கூறுகிறது. வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய்யின் அஃபலா யுமினூன். ஒவ்வொரு உயிரினத்தையும் நாம் தண்ணீரில் தான் படைத்தோம், அதை அவர்கள் ஏற்க மாட்டார்களா என்பதாக அல்லாஹு தாலா நம்மை பார்த்து கேட்கின்றான். அல்லாஹு தாலா ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரில் தான் படைத்திருக்கிறான். அது தாவரமாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து உயிரினங்களும் அல்லாஹு தாலா தண்ணீரில் தான் படைத்திருக்கிறான். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு விலங்கை எடுத்துக்கொண்டால், ஒரு விலங்கை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்யும் பொழுது அதனுடைய உடம்பில் உள்ள ஒரு செல்லை எடுத்துக்கொண்டால் அந்த செல்லில் 80% நீர் தான் காணப்படுகிறது, மீதி 20% மற்றவைகளெல்லாம் காணப்படுகிறது என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து கூறியிருக்கிறார்கள். இதை இப்பொழுதுதான் மனிதர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் தண்ணீரிலிருந்து தான் வாழ்வு உருவானது, தண்ணீரிலிருந்து தான் வாழ்வினுடைய தொடக்கம் உருவானது என்ற செய்தியை பாலைவனத்தில் வாழும் ஒரு நபர் சொல்வது மிகவும் ஒரு வியப்பாகவே இருந்தது. மூன்றாவதாக பார்த்தோமேயானால் இரும்பு. இந்த இரும்பு என்பது பூமியிலே இயற்கையாக உருவானது கிடையாது, மாறாக விண்வெளியிலிருந்து எரிக்கல் மூலமாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒன்றாகும். இதனை இப்பொழுதுதான் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து கூறியிருக்கிறார்கள். இதனையும் அல்லாஹு தாலா 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே திருமறையிலே அழகாக கூறிவிட்டான். வஅன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி பஅஸுன் ஷதீது வ மனாஃபிஉ லின்னாஸ். இன்னும் இரும்பை நாம் இறக்கினோம், அதிலே அதிகமான சக்தியும் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கின்றன என்பதாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். அல்லாஹு தாலா மற்றவையெல்லாம் படைத்தோம் உருவாக்கினோம் என்பதாக கூறுகையில் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே இறக்கினோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். ஆக அல்லாஹு தாலா இதிலிருந்து தெரிய வருகிறது அல்லாஹு தாலா இரும்பை இறக்கி இருக்கிறான் என்பது. நான்காவதாக பார்த்தோமேனால் மலைகள். இந்த மலைகளை பற்றி அல்லாஹு தாலா திருமறையில் அழகாக கூறுகிறான். வல் ஜிபால அவுதாதா. மலைகளை நாம் முளைகளாக ஆக்கவில்லையா? ஏன் அல்லாஹு தாலா முளைகள் என்று கூறியிருக்கிறான் என்றால், பொதுவாக மலைகள் மிக மிக ஆழமான வேர்களை கொண்டது. இந்த முளைகள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாகிறது, பொருளாகிறது மிக 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 ஆழமான வேர்களை கொண்டது என்று பொருள்படும்.